friends, welcome back to our channel. டெய்லி தோசை இட்லி தோசைன்னு போரிங்காக இருக்குதா? வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு அண்ட் கார தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கார தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 5 முழு வத்தலை வெட்டி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த பவுலில் பாதி அளவு தேங்காவை போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவ்வளோதான், நம்ம கார தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி நம்ம தாளித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கார தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் கேரட் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக காயம் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பனியாரத்தை கல்லை வச்சுக்கலாம். கல் நல்ல ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இனி நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அதில் பாதி அளவு விட்டுக்கோங்க. ஃபுல்லாக விட்டுனா அது பொவ்வி வந்துடும். பாருங்கள், மாவை ஊற்றியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு அந்த சைடு ஓரமாக கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ நம்மளுக்கு கீழே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இனி நம்ம அதை மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு இதை இனி மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கார பணியாரம்னாலே கார தக்காளி சட்னி தாங்க. அதுதான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாவ், எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பஞ்சு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.